சிறுத்தைகள் என்றைக்கும் இது அசைக்க முடியாத ஒரு பேர் இயக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இதில் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், லட்சாதிபதிகள் இருக்கிறார்கள் என்பதல்ல. அதற்கு காரணம் இதற்கு வலிமையான கோட்பாடு இருக்கிறது, வலிமையான அரசியல் தத்துவம் இருக்கிறது. அதுதான் காரணம். எனவே இந்த சாதி ஒழிப்பு என்பதை நிகழ்ச்சி நிலையை வைத்து திரு பக்கத்தில் விருத்தாசலம் பக்கத்தில் படுகொலை செய்யப்பட்ட கண்ணகி முருகேசன் வழக்கில் உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பளிக்க இருக்கிறது. என்ன செய்தார்கள் அவர்கள்? ஆண் அவர்கள் மன ஒப்பி திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த பெண்ணுடைய பெற்றோர்களே அந்த பெண்ணை படுகொலை செய்து எரித்தார்கள். இதுதான் ஆணவ படுகொலை. நம்மெல்லாம் பார்க்கிறோம். தான் பெற்று பாராட்டி சீராட்டி வளர்த்த ஒரு குழந்தை அதை பெற்றோர்களே கொல்ல முடியும் என்று சொன்னால் அத்தகைய ஒரு மனநிலை அது எதனால் அது வருகிறது? அந்த பெண் வீட்டில் இருக்கிற ஒரு 50 பவுன் நகை அதை எல்லாவற்றையும் தொலைத்து போய்விட்டாள். அதற்காக யாராவது பெற்றோர்கள் அந்த பெண்ணை படுகொலை செய்து விடுவார்களா? செய்து விட மாட்டார். ஒரு பெண் மிகப்பெரிய பொருளாதார இழப்புக்கு காரணமாக இருக்கிறார், அதற்காக படுகொலை செய்யப்படுவதில்லை. பெண் சரியாக படிக்கவில்லை, அதற்காக யாராவது கொலை செய்கிறாளா? இல்லை. அந்த பெண் தான் விரும்பிய ஒருவனை திருமணம் செய்து கொண்டால் கொலை செய்யவும் தயங்காத ஒரு எண்ணம் வருகிறது, ஒரு மூர்க்கத்தனம் வருகிறது என்று சொன்னால் மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது மாநில அரசுகள் அந்த சட்டமானது. ஆனால் உண்மையிலேயே நாம் சட்டத்தை மதிக்கிறோமா, நீதிமன்றத்தை மதிக்கிறோம் என்று அர்த்தமா? இன்றைக்கு ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆணவ கொலை என்கிற வார்த்தையே கிடையாது, நம்ம கிட்ட தமிழ்லே கிடையாது. அதாவது இன்றைக்கு ஆணவ கொலை, ஆணவ குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. அந்த உறுப்பு 14 என்ன சொல்கிறது என்பதை அதில் படித்தோம். அதுதான் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்று ஆக்கியது அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 14. 15, 16 அந்த உறுப்புகள் எல்லாமே இந்த சமத்துவத்தை எப்படி நிலைநாட்டுவது, வேலைவாய்ப்பு. அம்பேத்கர் அந்த அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 17 தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது. தீண்டாமை எந்த வடிவத்தில் வெளிப்படுத்தப்பட்டாலும் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று கொண்டு வந்தார். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அது குற்றமாக்கப்பட்டு நாட்டிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? அது சமத்துவம். அது இன்றைக்கு அந்த மக்கள் பொதுவெளியிலே கூட்டி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கேவலப்படுத்தப்பட்டது. அதுதான் உறுதிப்படுத்துகிறது. எனவே நமக்கான பாதுகாப்பதுதான். அப்படியான ஒரு சட்டம் இருக்கிறதுனால தான் அரசமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்கின்ற அந்த உறுப்பு 17 இருக்கின்ற காரணத்தினாலே தான் சட்டத்துக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்கின்ற உறுப்பு 14 இருக்கிறது என்று சொன்னால் மீண்டும் 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன நிலை இருந்ததோ அந்த நிலைக்கு நம்மை ஆளாக்கி விடுவார்கள். இன்றைக்கு சனாதனத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம்? இது வெறும் அரசியல் நிலைப்பாடு அல்ல, அது தம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். அதை நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன் சனாதனத்தை எதிர்க்கிறோம்? இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? கலப்பு மணம் செய்து கொண்டால் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அதற்காக ஒரு நிதி இருக்கிறது, மாநில அரசிடம் இருக்கிறது, ஒன்றிய அரசு அதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறது. சரி, அதிமுக ஆட்சியிலே தான் அப்படி இருக்கிறது. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துவிட்டது. நிச்சயமாக இவர்கள் அதை செய்வார்கள் என்றால் கலப்பு மண தம்பதிகளுக்காக வேலைவாய்ப்பிலே இருக்கிற முன்னுரிமை, இதற்காக அரசாணை இருக்கிறது, அரசாங்கம் போட்ட ஆணை. இன்றைக்கு கலப்பு மணத்தை பற்றி பேச முடியாது.
தலைவர் எழுச்சி தமிழர் மீது என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள்? பெற்றோருடைய அனுமதி பெற்றுத்தான் திருமணமே செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாபெரும் தலைவர் ஒரு செயல் திட்டத்தை வைத்தாரே, அதற்காக கலப்பு மனங்களை தடுக்க வேண்டும், அதற்காகத்தான் கொலை செய்கிறார்கள். சாதியை காப்பாற்றுவதற்காக கொலை செய்கிறார்கள். 75 ஆண்டுகளுக்கு பிறகு அரசமைப்பு சட்டம் சொன்னதை இன்றைக்கு தவிடுபொடியாக்கிவிட்டு அவர்கள் இன்றைக்கு இந்த சனாதன முறையை உடனே அவருடைய பக்தியுடைய பெருக்கின் காரணமாக தன்னுடைய பிள்ளையே கணவனும் மனைவியும் சேர்ந்து அறுத்து கறி சமைத்து அவருக்கு பரிமாறுகிறார்கள். இது எதை சொல்லுகிறது? கேட்ட நாயனார் கதை சொல்கிறது. இன்னைக்கு தன்னுடைய பெற்ற மகளையே பெற்ற மகனையே படுகொலை செய்கிறான் என்று சொன்னால், சாதியின் பெயராலே படுகொலை செய்கிறான் என்று சொன்னால், அதற்கான தத்துவத்தை அதற்கான அடிப்படை இதுதான் வழங்குகிற இந்த புராண கதைகள், இந்த சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள். எனவே இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை எதிர்த்து நீங்கள் விமர்சிக்க வேண்டும். இதை விமர்சித்து இவற்றை சக்தியற்றவையாக ஆக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். புரட்சி அம்பேத்கரோடு சேர்ந்து தந்தை பெரியார் அவர்களை ஏன் நாம் நம்முடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்தியாவிலேயே இந்து மத சாஸ்திரங்களை, இந்து மத புராணங்களை பெரியார் அளவுக்கு தாக்கியவர், நிர்மூலமாக்கியவர், விமர்சித்தவர் வேறு எவருமே கிடையாது. அம்பேத்கர் சொன்னதை இங்கே இந்தியாவிலே செயல்படுத்தி காட்டிய ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால்தான் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சாதி ஒழிப்புக்கு அம்பேத்கர் அவர்களை எப்படி நாம் பேசுகிறோமோ, புரட்சி அம்பேத்கர் அவர்களை எப்படி முன்னிறுத்துகிறோமோ, அதை போலவே நாம் முன்னிறுத்த வேண்டிய ஒரு தலைவராக தந்தை பெரியார் இருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு காரணம் இந்து மதத்தின் அடித்தளமாக இருக்கின்ற அந்த சாஸ்திர சம்பிரதாய புராண கட்டுக்கதைகளை நிர்மூலமாக்கிய ஒரு பெரும் பணியை செய்து வருவர். எதற்காக இன்றைக்கு கார்ல் மார்க்ஸ் நமக்கு தேவைப்படுகிறார்? இங்கே திரு விஜயசங்கர் அவர்கள் எடுத்து சொன்னார், வல்லரசு தன்னுடைய சூழ்ச்சி வலை. அதை புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கான பொருளாதார விடுதலை, சமூக விடுதலைக்கு அம்பேத்கரும் பெரியாரும் நமக்கு படைக்கலன்கள் என்று சொன்னால், பொருளாதார விடுதலைக்கு கார்ல் மார்க்ஸ் இல்லாமல், அந்த விடுதலையை அவருடைய சிந்தனைகள் இல்லாமல், மார்க்சியம் என்கிற தத்துவம் இல்லாமல் அந்த விடுதலையை நாம் பெற முடியாது. எனவேதான் இவற்றை ஒருங்கிணைத்து நமக்கு அடிப்படை கோட்பாடுகளாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குகிற நேரத்திலேயே வடிவமைத்து தந்திருக்கின்றார். அவற்றை புரிந்து கொள்ள வேண்டுவதும், அதை பயின்று அதிலே நாம் தெளிவு பெற வேண்டியதும் மிக மிக அவசியம். அந்த நோக்கத்தோடு தான் இந்த பயிற்சி வகுப்பு இன்றைக்கு ஒரு துவக்கமாக